ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் லேஸ் யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான கிராண்ட் ப்ளவுஸ் டிசைன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ட்ரைனிங் டெய்லர்ஸ் கூட ஈஸியாக ஸ்டிச் பண்ணுற மாதிரி ஒரு சூப்பரான டிசைன். 10 rupees லேஸ் ஒரு 3 மீட்ரு போதும். சூப்பரான ஒரு ப்ளவுஸ் டிசைன், பேக் நெக் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி ஈஸியாக எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நிச்சயமாக இந்த டிசைன் ரொம்ப அழகாகவும் உங்களுக்கு ஈஸியாக புரிகிறமாகவும் சொல்லி கொடுத்துருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிசைன் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு இந்த டிசைன் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எந்த அளவுக்கு நெக் தேவையோ அந்த அளவுக்கு ரவுண்ட் நெக் கட் பண்ணி லைனிங் கொடுத்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்கோட சென்டர் மார்க் பண்ணிவிட்டு ஒன் சைட் ஃபுல்லாக 1.5 inch கரெக்டாக நெக்கில் இருந்து இன்ச் டேப் வச்சு மார்க் பண்ணிகிட்டே வாங்க. ஒன் சைட் ஃபுல்லாக 1.5 inch மார்க் பண்ணி அந்த மார்க் ஃபுல்லாக ஜாயின் பண்ணி ஒரு ஹாஃப் ரவுண்ட் போட்டுக்கோங்க. ஆப்போசிட் சைடில் இருக்க நெக்கை அந்த நெக்லேயே ஃபோல்ட் பண்ணி வச்சு இந்த மார்க்கை அப்படியே ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை அப்படியே கரெக்டாக மார்க்கர் வச்சு அழியாமல் ஒரு திக் மார்க்காக போட்டுக்கோங்க. இந்த ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண நம்ம ப்ளைனாக இருக்க ஒரு லேஸ் தான் எடுக்க போகிறோம். எல்லா ஃபேன்சி ஸ்டோர்லேயும் இந்த டைப்பில் லேஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ எந்த டிசைனுமே இல்லாமல் இப்படி வாங்கும்போது நம்ம தைக்க போகிற டிசைனுக்கு சூப்பராக செட் ஆகும். இந்த லேஸ் எடுத்து கரெக்டாக நம்ம 1.5 inch மார்க் பண்ணியிருக்கோம்னா அதுலேருந்து ஒரு 1/4 inch இல்லை ஒரு 1/2 inch எக்ஸ்ட்ரா வர்ற மாதிரி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி வச்சுக்கோங்க. தேவைப்படுற அளவுக்கு கட் பண்ணி வச்சுக்கோங்க. சிங்கிள் கலர் சாரீக்கு நம்ம இந்த டிசைனை லேஸ் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க லேஸை அந்த மார்க்கில் இருக்க சைட்லேயே ஒவ்வொன்றா வச்சு ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும். ஒரு 1/4 inch கேப்லேயே அடுத்தடுத்த லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. இந்த டிசைன் ஒர்க் ரவுண்ட் சைடு வரும்போது இப்போ நார்மலாக கொடுத்த அளவை விட ஜஸ்ட் ஒரு 1 mm எக்ஸ்ட்ராவாக தள்ளி வச்சுட்டே வாங்க. ரவுண்ட் ஷேப் கிட்ட அந்த டிசைன் ஒர்க் கொஞ்சம் நீட்டாக எடுத்து காட்டும். ஸோ இதே மாதிரியே ஃபுல்லாக கவர் பண்ணி ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. ஒரு டிசைனோட கண்டினியூட்டி கரெக்டாக இருந்தால் அந்த ப்ளவுஸ் இன்னுமே நல்லா தெரியும். அதனால தான் பேக் நெக் டிசைன் ஒர்க் பண்ணும்போதே ஃப்ரண்ட் நெக்கும் சேர்த்து ஒர்க் பண்ணிகிட்டே வந்துடும். கொஞ்சம் சின்னதாக ஒரு டிசைன் ஒர்க் பண்ணலாமேன்னு இருக்கிற லேஸை ஒரே ஒரு டைம் மடித்து ஆப்போசிட் சைடில் திருப்பி வச்சு ஸ்டிச் பண்ணிகிட்டே வர்ற மாதிரி ஒரு சின்ன டிசைன் ஒர்க் பண்ணலாம்னு ட்ரை பண்ணது தான். இந்த டிசைன் ஒர்க்கு பர்டிகுலராக இந்த மாதிரி ஒரு லேஸ் எடுக்கும்போது எந்த டிசைனும் இல்லாமல் ப்ளைனாக இந்த லேஸ் கொஞ்சம் திக்காகவும் இருக்கும். ஸோ இந்த டிசைனுக்கு இந்த லேஸ் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் நீட் ஃபினிஷிங்காகவும் டிசைன் கொஞ்சம் கிளியராகவும் எடுத்து காட்டும். அதனால தான் இந்த மாதிரி லேஸ் இந்த டிசைனுக்கு செலக்ட் பண்ணது. அடுத்தடுத்து எந்த கேப்பில் எடுத்தோமோ அதே கேப்லேயே திருப்பி அந்த லேஸை வச்சு ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. ரவுண்ட் கிட்ட வரும்போது கொஞ்சம் கிட்ட வர மாதிரி இருக்கும். பட் பரவாயில்ல, ஒரே ஒரு ப்ளீட் வச்சு அப்படியே திருப்பிக்கிட்டே வாங்க. இந்த டிசைன் முடியும் போது கரெக்டாக அந்த டிசைனோட சென்டரில் நீட்டாக சின்ன கேப்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அது கொஞ்சம் நீட்டாக க்யூட்டாகவும் இருக்கும். நம்ம சிம்பிளாக ரெடி பண்ணும்போது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இந்த மாதிரி டிசைன்ஸை நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாம். ஸோ கிராண்டான டிசைன்ஸ் எல்லாம் சிம்பிளாக எப்படி தைக்கிறதுன்றதும் நம்ம சேனலில் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஈஸியாக எந்த டிசைனாக இருந்தாலுமே கற்றுக்கிட்டு பண்ணலாம். புதுசாக நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் எப்படி ஈஸியாக ஸ்டிச் பண்ணுறதுன்றது தெரிஞ்சுக்கலாம், கற்றுக்கலாம். ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்க லேஸை மட்டும் கொஞ்சமாக கட் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் டிசைன் மாறுற மாதிரி ஒரு கோல்டு லேஸ் எடுத்து தான் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிக்க போகிறேன். 2 சைடுமே கோல்டு லேஸ் யூஸ் பண்ணி பிசுறு எதுவும் வெளியே தெரியாமல் கவர் பண்ணிகிட்டே வாங்க. இது சிம்பிளான டிசைன் தான், ஆனால் ஒரு சின்ன மடிப்பு மட்டும் கொடுத்து திருப்பி தைச்சதுனால இந்த டிசைனே ரொம்ப அழகாக எடுத்து காட்டும். இதோட 2 சைட்லேயுமே லேஸ் மட்டும்தான் வச்சு ஸ்டிச் பண்ணணும்னு இல்லை, ஸ்டோன் லேஸ் கூட யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். ஸோ கோல்டு சென்டரில் டிசைன் ஒர்க்காகவும் ஸ்டோன் லேஸ் சைடில் 2 சைடுமே ஸ்டிச் பண்ணும்போது ரொம்ப சூப்பரான ஒரு லுக் கொடுக்கும். எப்போவுமே லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணும்போது ரவுண்ட் சைடு வரும்போதோ இல்லை டிசைன்ஸ் எடுக்கும்போதோ வளைவு வர இடத்துல மட்டும் லேஸ் கொஞ்சம் லூஸ் கொடுத்துட்டே வாங்க. டைட்டாக இழுத்து ஸ்டிச் பண்ண வேணாம். இப்படி ஸ்டிச் பண்ணிங்கன்னா துணியெல்லாம் சேர்த்து சுருக்கமாகி அந்த டிசைனே கொலாப்ஸ் ஆகுற மாதிரி இருக்கும். ஸோ டிசைன் ஒர்க் பண்ணும்போது ரவுண்ட் ஷேப் கிட்ட திருப்பும்போது மட்டும் லேஸை கொஞ்சம் லூஸ் விட்டு ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. ஃப்ரண்ட் நெக் சைட் டிசைன் கொடுக்கும்போது ஹூக் பட்டி வரைக்கும்லாம் கொண்டு வர வேணாம். சாரீ வேர் பண்ணும்போது டிசைன் எந்த அளவுக்கு நீட்டாக தெரியுமோ அந்த அளவுக்கு மட்டும் கொடுத்தா போதும்.
இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ நிறைய பேருக்கு கொண்டு போய் உங்களோட ஒரு லைக் சேர்க்கும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த டிசைன் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஈஸியாக கற்றுக்கிற மாதிரி இருக்கும். நீங்களும் கற்றுக்கோங்க. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.